விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறிய இடத்திலிருந்து தற்போது வரை சுமார் 200 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அகமதாபாத் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த விபத்தில், அதாவது அகமதாபாத்தில் விழுந்து வெடித்து சிதறிய ஏர் இந்தியா விமானத்தில் வெளிநாட்டினரும் இருந்திருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட இது சர்வதேச அளவில் ஒரு முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த விபத்தானது போர்ச்சுகல், பிரிட்டன் மற்றும் கனடாவை சேர்ந்தவர்கள் இந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த பேரிழப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் இருந்திருக்கும். அதாவது தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த விமானம் மீண்டும் அனுமதி பெற்று பறக்கவிடப்பட்டதா, அது குறித்த தகவல் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த தகவல், அதாவது இந்த அனுமதி வழங்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குமா? பறவைகள் மோதி இருக்கலாம் என்று அனுமானிக்கப்பட்டு சொல்லப்பட்டாலும் தவிர்க்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த முதல் கட்டமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பறவை மோதி விமானம் கீழே விழுந்திருக்கின்றது. விழுந்த வேகத்தில் அதில் இருந்த எரிபொருள் உள்ளிட்டவற்றின் காரணமாக அந்த விமானம் வெடித்து சிதறி தீப்புழம்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டவாறு லண்டனுக்கு இந்த விமானம் சென்றதன் காரணமாக ஐரோப்பிய யூனியனை சார்ந்த பல்வேறு நாடுகளினுடைய பயணிகள் அதில் இருந்திருக்கின்றார்கள். கனடாவை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள், போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள், பிரிட்டனை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே சுற்றுலாவிற்காக இந்தியாவிற்கு வந்த பயணிகளும் அந்த விமானத்திலே இருந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 169 பயணிகள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். லண்டன் நகரத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக சென்றிருந்தவர்கள். குறிப்பாக குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் அந்த விமானத்தில் இருந்தார் என்ற தகவலை எல்லாம் பார்த்தோம். இந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அகமதாபாத்தில் இருந்து அந்த விமானம் புறப்பட்ட உடனேயே பறவை கூட்டம் ஒன்று அந்த விமானத்தின் மீது மோதி இருக்கின்றது. 2 என்ஜின்களிலும் ஒரே நேரத்தில் மோதி இருக்கின்றது. ஒருவேளை ஒரே ஒரு என்ஜின் பகுதியிலே பறவையின் காரணமாக சேதாரம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த விமானி மற்றொரு என்ஜினை பயன்படுத்தி விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கி இருக்க முடியும். 242 உயிர்களையும் காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரே நேரத்திலே 2 என்ஜின் பகுதியிலும் பறவை கூட்டத்தினுடைய தாக்கம் இருந்திருக்கின்றது. அதன் காரணமாக உடனடியாக விமானத்தினுடைய என்ஜின்கள் செயலிழந்திருக்கின்றன. விமானத்தின் என்ஜின் செயலிழந்து போகும் பொழுது அடுத்த கட்டமாக அந்த விமானத்தை வட்டமுடிக்க செய்யவோ அல்லது முன்னோக்கி மேலும் நகர்த்தி செல்லவோ முடியாத சூழ்நிலையில் தான் விமானிகள் செய்வதறியாது திகைக்கக்கூடிய ஒரு தருணமாக அது பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த விமானம் கீழே விழுந்திருக்கின்றது. விழுந்த வேகத்திலே அதில் இருந்த விமானத்தினுடைய எரிபொருள் முழு கொள்ளளவுடன் இருந்திருக்கும் விமானம் புறப்படும் பொழுது. எனவே அது கட்டுமான பகுதியிலே விழுந்தவுடன் அதில் தீப்பற்றி இருக்கின்றது. அந்த கட்டடம் முழுவதுமாகவே சிதைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த விமானத்தினுடைய எடையளவு முழுவதுமாக இருந்திருக்கின்றன. ஏனென்றால் அதில் பயணித்த பயணிகள் முழு கொள்ளளவுடன் பயணம் செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 300 பேர் வரை அமர முடியும் எனும் பொழுது 242 பேர் அதில் பயணம் செய்திருக்கின்றார்கள். எனவே அதனுடைய எடை அளவு, அது பறந்த உயரம் கிட்டத்தட்ட 800 அடிக்கு மேலாக பறந்திருக்கின்றது. எனவே அதன் காரணமாக இந்த விமான விபத்து ஏற்பட்ட சூழ்நிலையில் யாருமே தப்பி பிழைக்க முடியாத அளவிற்கு அந்த விமானத்தினுடைய விபத்தில் இருந்து ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அதே நேரம் இந்த விமானத்தினுடைய எடையை என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட விமானம் மட்டுமே 41,000 கிலோ எடை கொண்டதாக இருந்திருக்கும். அதில் ஏறக்கூடிய ஒரு 242 பயணிகள் இருந்திருக்கின்றார்கள் எனும் பொழுது கிட்டத்தட்ட அந்த உடல் எடை அளவு அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது 45,000 கிலோ அளவுக்கு அந்த விமானத்தினுடைய மொத்த எடை இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. வழக்கமாக அந்த போயிங் ரக விமானம் என்பது 41,000 கிலோகிராம் எடை கொண்டதாக அந்த விமானம் இருக்கும். எனவே அந்த விமானம் என்ஜின் செயலிழக்கும் பொழுது அந்த 41,000 கிலோ எடை கொண்ட பொருளும் கீழ் நோக்கி விழுகும் பொழுது அதனுடைய தாக்கம் எந்தளவு அதிகம் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த விமானம் பறவை மோதல் காரணமாகத்தான் இந்த விபத்தை சந்தித்திருக்கும் என்பதற்கு ஆதாரமாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த விமானத்தில் இருந்து இன்னும் கருப்பு பெட்டி கைப்பற்றப்படவில்லை. கருப்பு பெட்டி என்றால் அந்த கருப்பு பெட்டியின் மூலமாகத்தான் பல்வேறு தரவுகள் இருக்கும். விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு பேசியதனுடைய அந்த உரையாடல் தரவுகள் அதில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த கருப்பு பெட்டிகளின் மூலமாக விமானத்தினுடைய உயரம் எவ்வளவு இருந்தது, என்ன வேகத்தில் அந்த நொடியில் விமானம் சென்று கொண்டிருந்தது, விமானத்தினுடைய திசை எந்த வகையில் இருந்தது, என்ஜினினுடைய நிலைகள் எவ்வாறு இருந்தன விமானத்திலே போன்ற விவரங்கள் எல்லாம் கருப்பு பெட்டியில் பதிவாகி இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போது வரை அந்த கருப்பு பெட்டியை பெற்று அதனுடைய தரவுகளை மறு ஆய்வு செய்வதற்கான சூழல் இல்லை என்றாலும் விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வானிலை எந்த வகையிலும் பிரச்சனையாக இருக்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. தெளிவான வானிலையாக இருக்கின்றது. விமானியால் தெளிவாக வான் எல்லையை பார்க்கக்கூடிய விதமாக
காற்றினுடைய வேகமும் கணிசமாக அளவிலேயே இருந்திருக்கின்றன. அதாவது காற்றும் மிகப்பெரிய அளவில் வீசவில்லை, வழக்கமான அளவில் தான் காற்றின் வேகம் இருந்திருக்கின்றது. எனவே வானிலை காரணங்களால் அந்த விமானம் பாதிப்பை சந்தித்திருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அதே நேரம் விமானம் கீழே விழுந்தது, அந்த விமானி தெரிவித்திருந்த அந்த மெசேஜ் கருத்துக்கள் எல்லாம் அந்த மேடே மெசேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வகையிலான கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பறவை மோதியதன் காரணமாகத்தான் இந்த விமானத்தினுடைய இந்த மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் போயிங் ரக விமானங்கள் நிறைய விபத்தில் சிக்கியிருந்தாலும் கூட இந்த வகையிலான ஸ்ட்ரீம்லைனர் விமானங்கள் விபத்தில் சிக்குவது இதுவே முதல் முறை என்று சொல்லுகின்றார்கள். விமானத்தினுடைய தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவும் காரணமாக இருக்கும் என்று சொல்லப்படவில்லை. இந்த நிகழ்விலே காயம்பட்டிருந்த ஏராளமானோர் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் தீக்காய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான உயிர் காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்ட நிலையிலும் ஒட்டுமொத்தமாக அதில் பயணித்த 242 பேரினுடைய உயிரும் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. இதுவரை 200க்கும் கூடுதலானவர்களுடைய உடல்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வானத்திலிருந்து சுமார் 825 அடி உயரத்தில் இருந்து கட்டுப்பாட்டை இழந்து அந்த விமானம் கீழ்நோக்கி விழுந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு பெரும் கரும் புகை மண்டலம், தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் இருந்த மக்களும் அந்த புகை மண்டலத்துக்குள் சிக்கியிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகை செல்லக்கூடிய அளவிற்கு நீண்ட நேரம் அங்கு தீ கொழுந்து விட்டு எரிந்திருக்கின்றது. அதன் பிறகுதான் நகரப்பகுதியில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து அந்த தீயினை அணைத்திருக்கின்றார்கள். மேலும் ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அங்கு காயம்பட்டு கிடந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு சுமந்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. 200 உடல்கள் வரை மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 42 நபர்களுடைய உயிர் என்னவாகிவிட்டிருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கின்றன. மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்த உடல்களில் பெரும்பாலானவை உயிரற்ற உடல்களாகவே இருந்திருக்கின்றன. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகும் வெண்டிலேட்டர் உள்ளிட்டவற்றின் மூலமாக அவர்களுக்கான சிகிச்சையை வழங்க மருத்துவர்கள் முற்பட்ட பொழுதும் கூட அவர்கள் அந்த விபத்து ஏற்பட்ட பொழுதே இறந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்ய முடிந்திருக்கின்றது. எனவே உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அகமதாபாத் காவல்துறையினர் மொத்தமாக 242 பேரினுடைய உயிர்களும் கூட சென்றிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற வேதனையான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் கட்டுமான பகுதியின் மீது விழுந்தது என்பதை பார்த்தோம். அது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு சொந்தமான விடுதி கட்டடம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மதிய நேரத்தில் உணவருந்துவதற்காக வகுப்பறைகளில் இருந்து அங்க இருக்கக்கூடிய உணவு அறைகளில் வந்து அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த விமானம் விழுந்திருக்கின்றது. அதன் காரணமாக அந்த கட்டுமான பகுதி முழுவதுமாக சிதைந்திருக்கின்றது, கட்டடமே உடைந்திருக்கின்றது. 5 மருத்துவ மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றனர்.